Hi friends, welcome to Mr&Mrs. சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் எக் ரைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச கடாயில் 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்சிருச்சு. கடுகுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ ரெண்டும் நல்லா பொரியட்டும். வதக்கிக்குங்க. நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்குங்க. இது மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு டிஷ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டையெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ சைடில் பிரித்து விடுங்க. பிரித்து விட்டால் இன்னும் நல்லா வேகும். உங்களுக்கு என்ன வேணாலும் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் பிரித்து விடுங்க. பிரித்து விட தான் நல்லா வேகும். பிரித்து விடுங்க. இது பொடி மாஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். பொடி மாஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துகிட்டே இருக்குது. இது ஒரு ஈஸி ரெசிபி தான். மார்னிங் ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க அதுக்கு செஞ்சு தரலாம். ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்குங்க. முட்டையெல்லாம் இப்போ வந்துருச்சு. பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வேக வச்ச ரைஸ் இருக்கும், அது சேர்த்துக்குங்க. ஒரு தட்டளவுக்கு சாப்பாடு சேர்த்துங்க. சில்லி தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. சில்லி தூள் ஏன் சேர்க்குறோன்னா கொஞ்சம் காரமாக நல்லாவும் இருக்கும். ஆல்ரெடி க்ரீன் சில்லி சேர்த்துருக்கோம், அதுவே நல்லா காரமாக தான் இருக்கும். இன்னும் காரம் வேணுன்றவங்க சில்லி தூள் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் எண்ணெயை சேர்த்துக்குங்க. எண்ணெயை சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே எக் ரைஸில் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சுவையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.